ஒரு ஃபுல் கப் மக்கானா எடுத்துக்கோங்க. 1/2 கப் அவல் எடுத்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா 4, 5 3மே வந்து 4, 5 எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. பேனை ஃபஸ்ட்டு வச்சு அது நல்லா ஹீட் ஆனோடனே அதில் வந்து மக்கானா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அது ரோஸ்ட் பண்ணோடனே அது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சா அது வந்து ஃபுல்லாக கருப்பாயிரும், ஸ்மெல் வரும், குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிட்டு அதை எடுத்து ப்ரெஸ் பண்ணால் அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்போ அது ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே பேனில் அவுல் போட்டு அதே மாதிரியே நீங்கள் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னா அவல் வந்து இதே மாதிரி கிறிஸ்பியாக உடையும் தெரியும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். ஒயிட்டும் எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து ரெட்டும் எடுத்துக்கலாம். நான் வந்து இது எடுத்திருக்கேன். அது வந்து உங்களோட விஷ் தான். உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ட்ரை ஃப்ரூட்ஸையும் போட்டு அதுலேயே நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணி அதையும் ரோஸ்ட் பண்ணுறேன். அது வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். ட்ரை ஃப்ரூட்ஸ் கலர் சேஞ்ச் ஆகும்போது நல்லா தெரியும். அதையும் வந்து அந்த பிளேட்டுக்கே மாற்றிட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. எல்லாம் ஆறினோடனே அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணி அதை வந்து ஒரு பவுடர் ஆக்கிடணும். நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா அது பவுடர் ஆயிரும். அதை அப்படியே வந்து ஃபில்டரில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கட்டிலாம் இருக்கும். இதுனா ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. உங்கள்கிட்ட வந்து சல்லடை இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஃபில்ட்ரு இருக்குது, அதனால் நான் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறேன். அதை நல்லா பவுட்ரு ஆக்கிட்டோன்னா அதை எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 3 to 4 வீக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வந்து தேவையான அளவு எடுத்து ஒரு ஸ்பூனு இல்லை 2 ஸ்பூன் அவங்க குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு ஏற்றாப்புலே போட்டு அதில் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நார்மல் செர்லாக் மாதிரி எடுத்துக்கலாம். அதிலே வந்து 1 இயருக்கு மேலே உள்ள குழந்தைங்க அப்படின்னா டேட் சிரப் வேணால் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் டேட் சிரப் செஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் பேபிக்கு வந்து 1 இயர் கீழேனால நான் வந்து இதை மட்டும் போட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இது ட்ராவல் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.